இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி அப்படின்றது ஒரு பாடம், ஒரு படம் அல்ல, ஒரு பாடம் அப்படி என்பதை நான் பல தடவை சொல்லியிருப்பேன். அதுல விசித்திரமான மனிதர்கள், மனிதர்களோட குணங்கள், அதுல நல்லது கெட்டது அப்படி பல விடயங்களை நம்ம எடுத்துக்கொள்ள முடியும், படித்துக்கொள்ள முடியும். நம்மளுடைய வாழ்க்கை பயணத்துக்கு கண்டிப்பா அது ஒரு ஏதாவது ஒரு நேரத்துல உதவும். ஸோ நான் அப்படி பார்த்த நபர்கள்ல தர்ஷிகா அவர்கள் பண்ற ஒரு வில்லத்தனத்தை போல ஒரு வில்லத்தனத்தை சத்தியமா நான் பல வருடங்களாக நம்ம தமிழ் பிக் பாஸ்ல நான் பார்த்தது ரொம்ப குறைவா இருந்தது. சரிங்களா? தமிழ் பிக் பாஸ்ல அப்படி ஒரு வில்லத்தனம், அதாவது ஒருத்தனை அழிச்சே ஆகணும் அப்படின்ற ரீதியில பண்ற விடயங்கள் உதாரணத்துக்கு ஒரு விடயம் சொல்றேன். அதாவது இப்ப சோசியல் மீடியால போடுகின்ற படங்கள் கூட அந்த படங்களை பார்க்கக்குள்ள விஷால் மேல ஒரு வெறுப்பு வரணும் அப்படின்ற ரீதியில ஒரு முகத்தை சோகமா வச்சிருக்கிற மாதிரி ஒரு இதை போடுறதா இருக்கட்டும். அதுக்கு கீழே கமெண்ட்ல பாத்தீங்கன்னா 4-5 ஃபேக் ஐடி அப்படின்னா அது இந்த பிக் பாஸ் ஆரம்பித்த ஐடிகள். அந்த ஐடிகள் ஸ்டே ஸ்ட்ராங் தர்ஷிகா, எல்லாம் நல்லதுக்கு தான், அவன் உன்னோட வாழ்க்கையை விட்டு போனது நல்லது அப்படின்ற மாதிரி ஒரு 4-5 ஃபேக் ஐடிகள் கமெண்ட் பண்ணும். அப்ப அதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ், மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுன்றது. அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரியில அப்படிப்பட்ட பாடல்களை போடுறது, அதுக்கப்புறம் அதுல மீண்டு வர்றதுக்காக ஜிம்முக்கு போறது அப்படின்ற மாதிரி பண்ற. ஏன் இந்த ஃபோக்கஸ விஷால அழிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு மனப்பாங்களை இப்படி பண்ற விடயங்களை ஏன் இவங்களுடைய வாழ்க்கையில நான் சினிமால நல்லா வரணும், உச்சத்துக்கு போகணும் அப்படின்னு அவங்க பண்ணாங்க அப்படின்னா நீங்க எங்கேயோ போயிருப்பாங்க. சரி, இதுல வருகின்ற பல உண்மைகள், வெளியில வந்திருக்க இன்னொரு முக்கியமான ஒரு விடயம், அதை சொல்லிக்குள்ள மக்களுக்கு புரியும் என்ன நடந்து கொண்டிருக்கு, இவ்வளவு வன்மமா அப்படின்ற மாதிரி இது ஒரு விடயம். அடுத்தது இன்னொரு பக்கம் லாஸ்லியா மரியநேசன் அவர்கள், உண்மை என்ன அப்படின்னா வாழ்க்கையில இந்த தர்மம் தலை காக்கும் அப்படின்னுவாங்கல்ல, நம்ம பண்ற நல்ல விடயங்கள் நம்மளை கீழே விழாம நம்மளை மேல உயர்த்தும் அப்படின்னுவாங்க. லாஸ்லியா அவர்கள் சம்பந்தமாக சில சகோதரிகள் இலங்கை யாழ்ப்பாணம், இலங்கை திருவோணமலை இந்த இடங்கள்ல இருந்து எனக்கு சில விடயங்களை சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா அதை பகிரணும். ஏன்னா இப்பெல்லாம் எப்படி சொல்லலாம், ஒரு நபர் பிரபலமாகணும், மக்களிடம் சென்றடையணும் அப்படின்னா இந்த போலி உதவிகள், ஒரு 100 ரூபாய்க்கு சாப்பாடை கொடுத்துட்டு 100 பேருக்கு சொல்லி வீடியோ போட்டு பேரடிக்கிறவர்கள் மத்தியில் லாஸ்லியா மரியநேசன் அப்படின்றவங்க பிக் பாஸுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த 2019 பிக் பாஸ் முடிஞ்சு வெளியில அடுத்த மாசத்துல இருந்து பல பேருக்கு பல உதவிகள் செஞ்சு கொண்டிருக்காங்க. அது தமிழ்நாட்டிலும் சரி, அவங்க பிறந்த தாய்நாட்டிலும் சரி, பல விடயங்கள் பண்ணி கொண்டிருக்காங்க. ஒன்று கூட அவங்க விளம்பரப்படுத்தல. சில சகோதரிகள், இப்ப நான் லாஸ்லியா அவங்களை பத்தி சில வீடியோக்களை போட்டிருந்தேன், அதை பார்த்துட்டு முடிந்தா இதையும் சொல்லுங்க அப்படின்னாங்க. அதற்கு சில படங்களும் அனுப்பியிருந்தாங்க, அது சம்பந்தமான விடயம். அடுத்தது முத்துக்குமரன் அவர்களுடைய அடுத்த நிகழ்ச்சி என்ன அப்படின்றது ஒரு பார்வை. சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் விஷால் மீது இந்த தர்ஷிகா அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வன்மம் இருக்கு, விஷால அழித்தே தீரோணும் என்றதில் அவங்க எப்படி இருக்காங்க, அதாவது தன்னுடைய ஒரு நெகட்டிவிட்டியை மறைப்பதற்கு, தான் உள்ளுக்குள்ளே இருப்பதற்கு விஷாலை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த காதல் அப்படின்னு ஒரு நாடகத்தை ஆடி, அதுக்கப்புறம் முத்துக்குமரன் அவர்கள் விடயத்தில் இவங்க பண்ண கேவலம், இவங்க பாவித்த வார்த்தைகள், இவங்களுக்கு இருந்த அந்த ஒரு மக்களிடம் இருந்த வெறுப்பு, அப்ப அதை மாற்றுவதற்கு என்ன பண்ணணும், திரும்பவும் விஷாலை யூஸ் பண்றாங்க ஒரு பகடக்காயாக. இவங்க ஒரு நடிக்கிறாங்க, அதாவது தான் தனித்து விடப்பட்டதாகவும் தனக்கு கொடுமை நடந்ததாகவும் நடிக்கிறாங்க. இவங்க திட்டமிட்டது போலயே விஷால் மீது வெறுப்பு போகுது. இவங்க சில பேருக்கு காசை கொடுத்தோ இல்ல இவங்களுக்கு வேண்டப்பட்ட நபர்களோ விஷால் மீது தவறான விமர்சனங்களை வெளியில பரப்பி கொண்டிருந்தாங்க. இவங்க நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கக்குள்ள இப்ப வரைக்கும் கூட இதுதான் நடக்குது. இதை பற்றிய ஒரு முதல் வீடியோ இதற்கு முதல் வீடியோல போட்டிருங்க, பாத்தீங்கன்னா தெரியும். சரி, இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விடயம், தர்ஷிகாவே அவங்களோட வாயில இருந்து மாட்டிப்பட்டிருக்காங்க, அவங்களுடைய முகமூடிய அவங்களே கிழிச்செறிஞ்சிருக்காங்க. எப்படின்னா, இவங்க 2வது தடவை உள்ள போவைக்குள்ள ரவீந்தர் சார் அவர்களோட அவ்வளவு தூரம் சண்டை பிடிப்பாங்க. ஆனா ரவீந்தர் சார் அவர்கள் சரியா தான் சொல்லியிருப்பாங்க, வெளியில விஷாலை பத்தி அப்படி தரக்குறைவா ஒரு பேசின ஒரு நபர்னா தர்ஷிகா தான். விஷால் மீது அவ்வளவு நெகட்டிவிட்டியா இன்னைக்கு இப்ப வர காரணமா இருந்தவங்க தர்ஷிகா தான். அது ஃபுல்லாவே அவங்களுடைய எண்ணம் விஷாலை காலி பண்ணணும் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனா உள்ளுக்குள்ள போய் விஷால் மீது அக்கறை இருக்கிற முதலாவது நபர் நான் தான், எனக்கு எந்த இதுவுமே இல்லை, நான் உன்னோட வெல் விஷஸ் அப்படின்னு ஒரு நாடகத்தை ஆடினாங்கல்ல, அப்பவே தர்ஷிகாவோட கேவலமான விடயங்கள் வெளியில வந்துட்டு
அதற்கு முதல் இந்த 3வது வீக்கே பெண்கள் எல்லாம் சேர்ந்து யாரை லவ் பண்ணலாம் அப்படின்னு பேசக்குள்ள விஷால் என்ன விட 3 வயசு கம்மி, ஓசியில கொடுத்தா கூட எனக்கு விஷால் வேணாம் அப்படின்னது. அதுக்கு பிறகு இவங்களுடைய ஆட்டம் வந்து இவங்களுக்கு ஐடியா இல்லை என்ன பண்ணலாம்னு. அப்ப சர்வை பண்றதுக்கு பிக் பாஸ் வீட்ல ஒரு நாளைக்கு 80,000 ரூபாய்க்கு காசு. அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம், சரி ஒரு காதல் நாடகம் பண்ணுவோம், கொண்டென்ட் கொடுப்போம் அப்படின்னு இவங்க விஷால் தம்பி 3 வயசு கம்மி தெரிந்தும் விஷாலை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு கேவலமான நாடகம் போட்டாங்க. ஆனா அந்த நாடகம் வந்து அவங்களுக்கு வெற்றி பெறல, வெளியில போனாங்க. முத்துக்குமரன் ரசிகர்கள் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த மக்களோட வெறுப்பையும் சம்பாதிச்சாங்க இவங்க முத்துக்கு பண்ண அநியாயத்தினால. சரி, அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா உடனே வந்து திரும்பவும் விஷாலை யூஸ் பண்றாங்க. இவங்க பாதிக்கப்பட்டதாகவும் இவங்க கவலையா இருக்கிறதாகவும் உள்ளுக்குள்ள போய் வந்து அந்த பாபநாச படத்தோட வேலைகள் பண்றாங்க. வெளியில அவங்க செட் பண்ண ஆட்கள் வந்து அதை கேட்டது போல பேசுறாங்க. இப்போ வரைக்கும் பேசி கொண்டு இருக்காங்க. இப்படியான விடயங்கள் நடந்துச்சு. சோ அப்ப தர்ஷிகா எவ்வளவு தூரம் போலியான நபர் அப்படின்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள 3வது வீக்கு ஒரு பேச்சு, அதுக்கப்புறம் அடுத்த வீக்கு வேற பேச்சு, அதுக்கப்புறம் வெளியில வந்து விஷாலை பத்தி தப்பா பேச்சு, அதுக்கப்புறம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் விஷாலை பத்தி வேற மாதிரி பேச்சு. ஆனா அவர்கிட்ட வேற மாதிரி பேசிட்டு கமலால அவரோட நெகட்டிவ் வேலை காமிப்பதற்கு நிறைய விடயங்கள். இப்படியான எச்சத்தனங்கள், குப்பத்தனங்கள், வெள்ளத்தனங்களை நம்ம தமிழ் பிக் பாஸ்ல இது வரைக்கும் யாருமே பண்ணல, தர்ஷிகா தான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப வரைக்கும் கூட சோசியல் மீடியால அவங்க போடுகின்ற போஸ்ட், ஸ்டோரி, கொமெண்ட், அப்புறம் அவங்க செட் பண்ண நபர்கள் எல்லாருமே விஷால காலி பண்ணணும் அப்படின்ற ரீதியில நடக்கிற விடயத்தை பார்க்கத்தான் கவலையா கிடக்கு. இது சில மக்களுக்கு புரியல. ஆனா உண்மை பொய்கள் புயலாய் வீசும், உண்மை மெதுவாய் பேசும். இந்த உண்மை பேசிக்குள்ள தர்ஷிகா அப்படின்னவங்க என்ன நிலைக்கு ஆக போறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இப்பவே காணல, இது தெரிய வந்துச்சுன்னா சொல்ல தெரியல. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, இவங்க வந்து விஷாலுக்கு உண்மையான ஃப்ரெண்டாவும் இல்ல, வெல்விஷராகவும் இல்ல, இந்த காதல் கீதல் அப்படின்னு ஒரு உணர்வு கூட இந்த தர்ஷிகாக்கு இல்லை. ஏன்னா அப்படி ஏதாவது ஒரு நல்ல உணர்வு இருந்திருந்தா கடைசி வரைக்கும் இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. எல்லாமே ஃபேக்காக தான் தர்ஷிகா பண்றாங்க. ஆனா உண்மையான நட்போ இல்ல ஒரு வெல்விஷரோ இல்ல ஒரு காதலோ உண்மையா எப்படி இருக்கணும்னா அன்ஷிதா. கண்டிப்பா நான் அன்ஷிதாவை பாராட்டுறேன். உண்மையான நண்பனோ இல்ல உண்மையான உறவினரோ அல்லது உண்மையான காதலோ நம்ம நல்லா இருக்க கூட இருக்கிறது இல்லை. நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லாம இருக்கக்குள்ள நமக்கு ஒரு அவ்வளவு தூரம் ஒரு நெருக்கடி வரைக்குள்ள எவன் கூட இருக்கானோ அவன் தான் உண்மையான உறவு. ஸோ அந்த ரீதியில் அன்ஷிதா இஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட், பெஸ்ட் வெல் விஷர் அண்ட் அதுக்கப்புறம் லவ்வோ ஏதோ சி இஸ் பெஸ்ட். சரியா? இந்த விடயத்தில் இதுவே தர்ஷிகாவுக்கு கொடுக்கப்பட்ட செருப்படி. சரிங்களா மக்களே, நீங்க இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. 31ஆம் தேதி விஷாலோட பாட்டு வருது. எனக்கு தெரிஞ்சு அது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடும், இன்னும் வயர் எறியட்டும். இது ஒரு விடய மக்களே. எனக்கு விஷால் கிட்ட என்ன பிடிச்சது தெரியுமா? இது எல்லாத்தையும் கண்டுக்காம அவர் பாட்டுக்கு அவருடைய வேர்க்கில் போறார் பாருங்க, சிறப்பு. ஓகே, அடுத்தது லாஸ்லியா அவர்கள். ஸோ லாஸ்லியா அவர்கள் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா இந்த நேரத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஐயோ இது வேணாம் அப்படின்னு போயிருப்பாங்க. எனக்கு லாஸ்லியா கிட்ட பிடிச்சது அந்த மனதைரியம். அது மட்டும் இல்லாம நிறைய உதவிகள் பண்றாங்க, நிறைய உதவிகள், நிறைய பேரை படிக்க வச்சிருக்காங்க. அவங்களோட ஊர்ல திருகோணமலையில அவங்களோட ஸ்கூல்லையே வந்து அவங்களோட சப்போர்ட்ல நிறைய பேர் படிக்கிறாங்க. பேர் சொல்ல விரும்பல, பெண் பிள்ளைகள் என்றபடியா. அடுத்தது வந்து இப்ப யாழ்ப்பாணம் திருகோணமலையில இப்ப இந்த இளைஞரை வந்து இந்த வெள்ளம் பாதிக்கப்பட்ட நபர்கள் அவங்களுக்கு வந்து லாஸ்லி அவர்கள் சார்பாக இந்த பொருட்கள், இந்த நிவாரண பொருட்கள் அப்படின்னு, அதாவது இந்த தேவையான மாக்கள் அரிசிகள் வாங்குறதுக்கான இந்த இதுகள் அவங்க வந்து உதவி பண்ணியிருக்காங்க. அதாவது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நம்ம வந்து லாஸ்லி அவர்கள் சென்னையிலையும் சரி, அவங்களுடைய தாய்நாடு திருவோணமலையா இருக்கட்டும், ஜாழ்ப்பாணமா இருக்கட்டும், அந்த இடங்களையும் சரி கஷ்டப்பட்டவங்களுக்கு அவங்க சார்பாக உதவிகள் பண்றாங்க. ஆனா இதை அவங்க வெளிச்சம் போட்டு காமிக்கல. இப்படி 1-2 பேர் சொல்றதன் மூலம் நம்ம இதற்கு முதல்ல சொல்லியிருக்கோம், போன வருஷமும் சொன்னோம், இந்த வருஷம் லாஸ்லியா பண்றாங்க. இந்த எண்ணம் தான் லாஸ்லியா அவர்களை வந்து ஸ்டில் லாஸ்லியா அப்படின்னா எல்லாருக்கும் தெரியுது. பிக் பாஸ்க்குள்ள போனவங்களுக்கு வந்து அந்த சீசன் முடிஞ்சோடனே மார்க்கெட் கம்மியாயிரும். ஆனா ஒரு 4 வருஷத்துக்கு 3-5 வருஷத்துக்கு முதல் போன லாஸ்லியா அப்படின்றவங்க இப்பவும் மக்கள் மத்தியில இதயத்தில் இருக்காங்க. இப்பவும் அவங்களோட படம் பல போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு படம் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் அப்படின்னு ஒரு படம் மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கு. அப்படி என்பதற்கு காரணம் இந்த நல்ல மனசு, எண்ணம் போல வாழ்க்கை. ஹேட்ஸ் ஆஃப் லாஸ்லியா மரியநேசன். சரிங்களா? இது லாஸ்லி அவர்களுடைய தரமான செயல் பற்றியது. அடுத்தது முத்துக்குமரன் அவர்கள். நம்ம முத்து அவர் மக்கள் தேடுறது என்ன அப்படின்னா, முத்துவை அடுத்த நிகழ்ச்சியில் எப்போ பார்ப்போம், முத்துவை எப்போ பிக் ஸ்கிரீன்ல பார்ப்போம் அப்படின்றதான். கூடிய சீக்கிரம் அதெல்லாம் நடக்கும். எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் அவர்களுடைய அடுத்த நிகழ்ச்சி பிக் பாஸ் கொண்டாட்டம். அதோட ப்ரோமோ வந்து இந்த பிப்ரவரி 2-3 வாரத்தில் வரும்.
அந்த நிகழ்ச்சி வந்து எனக்கு தெரிஞ்சு மார்ச் 1வது வீக்கு இல்லைன்னா பிப்ரவரி கடைசி வாரம் நடக்கும் அப்படின்றதான் தகவல் மக்களே. சரிங்களா? நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.